ஒரு கிராமத்தில் ஒரு அழகான பூந்தோட்டம் இருந்தது. அந்த பூந்தோட்டத்தில் காலை வெயிலில் பூத்திருக்கிற அனைத்து பூக்களும் காற்றோடு ஆடிக்கிட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது ஒவ்வொரு பூக்களும் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருப்பது போல் தோன்றியது. இருந்தாலும் ஒரு சிறு கற்பனை. ஆனால் அந்த பூக்களுக்குள்ள ஒரு சின்ன மல்லிகை மட்டும் எப்பவும் அமைதியாக நின்னது. ஏன் அப்படி அது நிற்குதுன்னு மற்ற பூக்களுக்கு ஒரு சந்தேகம். அப்போ மற்ற பூக்கள் இந்த மல்லிகை பூவை பார்த்து கேட்குது, நீ ஏன் பேசவே மாட்டேங்கிற? அதுக்கு அந்த மல்லிகைப்பூ மெதுவாக சொன்னது, நான் பேசலை, ஆனால் என் வாசனை பேசும் அப்படிங்குது. அடுத்த நாள் ஒரு முதியவர் அந்த தோட்டத்துக்கு வருகிறார். அந்த மல்லிகையை மெதுவாக பறித்து வச்சுக்கிறார். அந்த மல்லிகைப்பூவை கையில் எடுத்துக்கிட்டு அதை நுகர்ந்து பார்க்குறாரு. அதை அப்படியே அவர் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிடுறார். அந்த பூவை எடுத்து அவர் சாமி முன்னாடி பூவை வைக்கிறாரு. அப்போ அவரோட கண்கள் நனைஞ்சது. ஏன்னா அந்த வாசனை அவருக்கு அவரோட அம்மாவை நினைவூட்டியிருக்கு. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உலகத்தில் எல்லோரும் சத்தமாக பேசணும்னு கட்டாயம் இல்லை. சிலர் அமைதியாக இருந்தாலும் அவர்களோட இருப்பிடமே, அவங்க வந்த வழியே அதிகமாக பேசும்.